பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் கபட நாடகம் மக்களிடம் இனி எடுபடாது என்றும் அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பெண்கள் மீதான வன்முறைகளை திராவிட மாடல் அரசு எந்த வகையிலும் சகித்துக் கொள்ளாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர். என்னென்ன சொல்லியிருக்கிறார்? அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உண்மையை மறைக்க சிபிஐ விசாரணையை மறுப்பது போலவும் பொதுவெளியில் பிதற்றி வந்தார். இந்த நிலையில இதோ உண்மை சந்திக்கு வந்துவிட்டது. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைந்திருந்த அந்த சார் அதிமுக வட்ட செயலாளர் தான். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் தொடங்கி ராமேஸ்வரம் குளியலறை கேமரா வைத்த காமுகன் வரை, அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு வரை பாலியல் குற்றவாளி சார்களின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். செப்டம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உடனடியான உறுதியான நீதியை பெற்றுத்தரவே சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு தடை வாங்கியது. சிபிஐ விசாரணை ஏற்படுத்தும் தாமதத்திற்கு பொள்ளாச்சி வழக்கே சான்று எனவும் சொல்லியிருக்கார். அண்ணா விட்டுடுங்க என்று பொள்ளாச்சி பெண்கள் கதறிய குரலில் தமிழ்நாடே அதிர்ந்து போனது. அந்த வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து தனது கள்ளக்கூட்டாளி பாஜகவோடு சேர்ந்து அதிமுக செய்த காரியங்கள் தான் இன்றும் அந்த கொடுமைக்கான நீதியை பெற்றுத்தர தாமதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அறிவித்திருக்கார். ஒரு நீண்ட பட்டியலை இட்டு அண்ணாநகர் வழக்கானாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழக வழக்கானாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய எந்த சாரும் தமிழ்நாடு முதலமைச்சரின் கடுமையான நடவடிக்கைக்கு தப்பிக்க முடியாது எனவும், ஆனால் அந்த சார்கள் பலரும் அதிமுகவராக இருப்பதுதான் வெட்கக்கேடு என்றும் அவர் தனது நீண்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்ச் அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சட்டமன்றத்திற்கு சென்றாங்க. தொடர்ந்து போராட்டங்களையும் வழிநடத்தினாங்க. இந்நிலையில தற்பொழுது யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை கேட்கணும்னா எடப்பாடி பழனிசாமி கண்ணாடியை பார்த்துதான் கேட்கணும் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, பெண்கள் மீது எந்த வகையில் வன்முறை நிகழ்த்தப்பட்டாலும் அது இந்த அரசு எந்த வகையிலும் அது சகித்துக் கொள்ளாது எனவும் சிவசங்கர் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வழிகாட்டி இருப்பதாகவும், முதலமைச்சரின் ஆட்சியில் பெண்களுக்கு குற்றமிழைத்த யாரும் சட்டத்தின் பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது எனவும், பாலியல் குற்றவாளிகளின் புகலிடமாக அதிமுகவை மாற்றி அவர்களை பாதுகாத்து வரும் பழனிசாமி தனது கள்ளக்கூட்டாளி பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு இனியும் யார் அந்த சார் என மக்களிடம் நாடகம் ஆடினால் யோகியன் வரான் சொம்பை தூக்கி உள்ளே வை என மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் எனவும் அவர் பல்வேறு பழமொழிகளெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.